வணக்கம் டீச்சர்ஸ். இது முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கான வினாவிடை குறிப்புகள். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். திருப்புதல் தேர்வு போய்கிட்டு இருக்குதுங்க. முதல் கேள்வி பாருங்கள். சங்ககால பெண்களின் மெலிவு காரணமாக எடுக்கப்படும் விழா. இது ஒரு வித்தியாசமான கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லலாம். வேலன் வெறியாட்டு. இரண்டாவது கேள்வி, பத்துப்பாட்டாதி மனம் பற்றினர் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கிசையும் இலக்கணமில் கற்பனையே என்று பத்துப்பாட்டு நூல்களை புகழ்ந்துரைப்பவர் யாருன்னா நச்சினார்க்கினியர். பத்துப்பாட்டு சொல் செறிவும் பொருள் செறிவும் மிக்கது. பத்துப்பாட்டின் இலக்கிய சிறப்பை சான்றோர் உரைத்த தன் தமிழ் தெரியல் என்று பாராட்டுபவர் இதுவும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. நான்காவது கேள்வி, மாயோன் மேயே வீற்றிருக்கும் நிலம் காடும் காடு சார்ந்த இடம். மாயோன்னா திருமால் இல்லைங்களா? அடுத்து பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 11 நூல்கள் இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள். உள்ளூர்மா அத்த முளைச்சு வாவல் ஓங்கல் அம்சினி தூங்குதியில் பொழுதில். இந்த நச்சினை பாடலில் உள்ள வாவல் என்னும் சொல் எவ்விலங்கை குறிக்கிறது அப்படின்னா வௌவால். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். முதியோர் அவைபுகு பொழுதில் தம்பகை முரண் செலவும். இப்பாடலால் சிறப்பிக்கப்பெறும் மன்னன் யார் அப்படின்னா கரிகார் சோழன். முதியோர் அவைபுகு பொழுதில் தம்பகை முரண் செலவும் இப்பாடலால் சிறப்பிக்க பெறும் மன்னன் கரிகார் சோழன். மலவர் கோமான் என்று அழைக்கப்படுவர். இங்கே புள்ளி வச்சுக்கலாம். மலவர் கோமான் என்று அழைக்கப்படும் அரசன் யார் அப்படின்னா அதியமான் தான் மலவர் கோமான் என்று அழைக்கப்படுபவர். நீலமணி மிடற்று ஒருவன் போல் மண்ணுக பெருமணியே என்று புகழப்படுபவன் யாருன்னா அதியமான் நெடுமானஞ்சி. 10வது கேள்வி, கேரளர்களின் மரபு வேர்களுக்கு தாயகம் தமிழகமே என்பதற்கு ஆவணமாக தமிழில் விளங்கும் சேர இலக்கியம் எது அப்படின்னா 10 தான் சேரர்களை பற்றி கூறும் இலக்கியம். சேரநாடு கேரளா இருக்குது இல்லைங்களா, அதுதான். கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் பற்றி கூறும் நூல். இது யூஜிடிஆர்பிலேயே கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க. அகநானூறு தான் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் பற்றி கூறும் நூல். 12, அகநானூற்றில் சோழர்கள் பிற நாடுகளிலிருந்து கொண்டு வந்த திரைப்பொருட்களை சேர்த்து வைத்ததாக கூறப்படும் ஊர். எந்த ஊரில் சேர்த்து வைத்தார்கள் அவர்கள் திரைப்பொருள்களை அப்படின்னு பார்த்தா குடந்தை. 13வது கேள்வி, குடந்தை கும்பகோணம் இல்லைங்களா? அகநானூற்றில் தமிழர் திருமணம் பற்றி பேசும் பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 2 தான். 14வது கேள்வி, அகப்பாடல் மரபுக்கேற்ற பாவகைகளாக தொல்காப்பியர் குறிப்பிடுவன களியும் வரியும். 15வது கேள்வி, நீதி இலக்கியங்கள் தோன்றிய காலப்பகுப்பு. உங்களுக்கு கொஷினே உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்குது. காலப்பகுப்பு, தொகுப்பு முறை இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிலபஸ் படி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோங்க இன்டீரியராக. 15வது கேள்வி பாருங்கள், கிமு 100 முதல் கிபி 500 வரைக்கும். 16வது கேள்வி, சங்க இலக்கியங்கள் தோன்றிய காலப்பகுப்பு கிமு 500 முதல் கிமு 200 வரைக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது. சரிங்களா? இந்த கேள்வி பதில்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வரும். நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதை எதிர்பார்க்காம கூட நீங்கள் படிக்கலாம். நல்ல முறையாக படிக்கலாம். படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி.